Hello viewers, welcome to Vasanth's Amateur Education. நீங்க பார்த்துட்டு இருக்க பிளேஸ் tutorial for CAT V5. Yes, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது fourth video. இந்த fourth video நம்ம எதை பத்தி கவர் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரொஃபைல் டூல்பார். இந்த டூல்பார்ல உள்ள கண்டினியூஷன். ஓகே, ஸோ ஏன் கண்டினியூஷன் சொல்றேன் அப்படின்னா என்னோட பார்ட் 3 வீடியோல ப்ரொஃபைல் டூல்பாரோட ஃபர்ஸ்ட் செட் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இங்க மேல கார்டில் கொடுக்குறேன், அதை நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த ஃபோர்த் பார்ட்ல நம்ம அந்த ப்ரொஃபைல் டூல்பாரோட மீதி உள்ள டூல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் பொறுமையாக சொல்லி தருவேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு சின்ன ரீகேப்போடய சொல்லுவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம 2D ஸ்கெச்சிங் பிளேனில் இருக்கோம். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐக்கான் என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ சர்க்கிள். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபைன் பண்ணுவோம். ஒன்று சென்டர் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வந்து அதோட ரேடியஸ் ஒரு டயாமீட்டர். சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வரைகிறதுக்கு என்னோட சென்டர் பாயிண்ட் நான் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்ற இடத்துல கர்சர் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கிளிக். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு மவுஸை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு எனக்கு ரிக்வயர்ட் டைமென்ஷன் ஒரு அப்ராக்ஸாக கிடைக்குது அப்படின்ட்டு சும்மா கூட நம்ம ஜஸ்ட் என்ன டிஸ்டன்ஸில் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கன்ஸ்டன்ட் கொடுத்து எப்படி இருந்தாலும் அதை ரிக்வயர்ட் டைமென்ஷனுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ இதே தான் நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா டூல்ஸ்க்குமே இப்படி தான். ஓகேங்களா, ஸோ மவுஸை மூவ் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஏதாவது நம்ம கன்ஸ்டன்ட் கொடுத்து நம்ம அதை நமக்கு ரிக்வயர்ட் ஷேப்க்காக மாற்றிக்க போகிறோம். ஸோ வந்து அந்த கிளிக் பண்ணுறது ஒரு அப்ராக்சிமேட் சைஸ் வந்தாலே ஓகே தான். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னோட செகண்ட் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்னோட சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் கன்ஸ்டன்ட் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டைமென்ஷன் வந்துடும். ஸோ அகெயின் ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட டைமென்ஷன் அங்கே செட் ஆயிடுச்சு. ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன டயாமீட்டர் வேணுமோ அப்படின்றத நாங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 75 தான் டயாமீட்டர் வேணும் அப்படின்றப்ப நான் 75 இன்புட்டாக கொடுக்குறேன். அந்த சர்க்கிள் 75க்கு மாறிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சர்க்கிள் ஐகான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள். ஓகே, 3 பாயிண்ட் சர்க்கிள்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் அது வரையும். ஸோ நீங்கள் வந்து அதில் ரேடியஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களோட 3 பாயிண்ட்டை பொறுத்து தான் வந்து அதோட ரேடியஸ் ஒரு டயாமீட்டர் அது எதுவாக இருந்தாலும் அதுவாக தீர்மானிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் இங்கே ஒரு தேர்ட் பாயிண்ட் இப்படி ரஃபாக வைக்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பாயிண்ட் வச்சதுக்கு அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் இப்போ ரேடியஸ் அதெல்லாம் மாற்றினீங்கன்னா வந்து அது 3 பாயிண்ட்ல மீட் ஆகாது. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நீட்டாக புரியணும் அப்படின்னா ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கொயர் வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். வரைஞ்சிட்டு இப்போ நான் 3 பாயிண்ட் சர்க்கிளை உள்ளே கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இந்த லைன் ஹரிசாண்டல் லைனை மீட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வெர்டிக்கலை மீட் பண்ணணும். அண்ட் தேர்ட் இது இந்த பாட்டம் ஹரிசாண்டல் லைனோட சென்டரை மீட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு ஒரு சர்க்கிள் அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் 3 பாயிண்ட் சர்க்கிள். இது இந்த ஸ்கொயரோட 3 லைன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ளே நீங்கள் வரைகிறப்ப கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனிதிங். ஓகேங்களா, ஸோ எனக்கு 3 பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த 3 பாயிண்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 3 பாயிண்ட் சர்க்கிளோட ப்ரொசீஜர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சர்க்கிள் யூஸிங் கோஆர்டினேட்ஸ். ஓகே, இது வந்து இப்போ ஆட்டோகேட்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து மோஸ்ட்டாக வந்து கோஆர்டினேட்ஸ் இன்புட் கீபோர்டில் கொடுத்தா பழக்கம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஐக்கான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சர்க்கிள் டெஃபினிஷன் கொடுக்குறப்ப அங்கே கீழே இந்த சைடில் ஒரு பாப்அப் வருது. ஸோ அந்த பாப்அப்பில் என்ன கேட்குது அப்படின்னா சென்டர் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை எந்த கோஆர்டினேட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் ப்ளஸ்ல இருந்தால் ரைட் சைடில் வரும் ஆரிஜின்லேருந்து. ஸோ நெகட்டிவாக இருந்தால் லெஃப்ட் சைடு வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம படிச்சுட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 50 கொடுக்குறேன். அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து அதுவும் நான் 50 கொடுக்குறேன். சாரி, ஓகே 50 கொடுக்குறேன்.
ஓகேவா? ரேடியஸ் என்னன்னு கேக்குது. ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 100 வேணும் அப்படின்றப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் வேணும். ஸோ பார்த்தீங்களா, ஆரிஜின்லேருந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 50 அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 50. ஸோ 50ல அந்த சென்டர் பாயிண்ட் வச்சிருச்சு. சென்டர் பாயிண்ட் வச்சு ரேடியஸ் 100க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது தான் இந்த ஐகான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐகான் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 3 லைன் இருக்கு, எனக்கு அந்த 3 லைனை டச் பண்ற மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படிங்கிறப்ப 3 லைன் டச் பண்ற மாதிரி சர்க்கிள் வரணும். அதே மாதிரி டேஞ்சென்ஷியலா இருக்கணும், ஜஸ்ட் 1 பாயிண்ட்ல மட்டும்தான் டச் ஆகணும் அப்படி நீங்க வரையணும். அப்படிங்கிறப்ப இந்த ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள்ன்றதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு யூனிஃபார்மாக இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருவோம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிளை இங்கே உள்ளே வரைய போகிறேன். ஓகேவா? ஸோ ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 லைன்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ அந்த 3 லைனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த லைன் லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுவாகவே இந்த 3 லைனில் மீட் பண்ணுற மாதிரி எங்கே எனக்கு ஒரு சர்க்கிள் வரைய முடியுமோ அது வரைஞ்சி இங்கே வச்சிரும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ரேடியஸோ டயாமீட்டரோ வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லைன் வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது மூணுத்தையும் தொடுற மாதிரி ஒரு சர்க்கிள் அதுவாக வரைஞ்சிக்கும். நம்ம அதை மாற்றினோம்னா அந்த சேஞ்சஸ் வந்து இப்போ சப்போஸ் அந்த லைனை விட்டு வெளியே வந்துடலாம் அந்த சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல இருந்தால் போதும்பா, எனக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வந்தால் போதும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிற ஐகான் ஓகே 3 பாயிண்ட் ஆர்க். ஓகே 3 பாயிண்ட் ஆர்க்ன்றப்ப இப்போ நம்ம ஒரு ஆர்க்குன்றப்ப என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் தேவை. நெக்ஸ்ட் வந்து அந்த ரேடியஸ் ஒரு டயமீட்டர் அந்த ஆர்க்கோட இது ஒரு கர்வ் அந்த ஆங்கிள் வேணும்ல. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் ஆர்க்குன்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் அந்த ஆர்க் நீங்க வரைய போறீங்கன்னா அந்த ஆர்க்கோட மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது இந்த இடத்துல தேவை, மிட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வரைகிறப்ப நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 லைன் வந்து சாம்பிளுக்கு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நான் இந்த மாதிரி இப்போ 2 லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்னோட ஐகானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க். ஓகேங்களா? ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்றப்ப நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு கிளிக். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்க்கு மேக்ஸிமம் பாயிண்ட், ஒரு ஆர்க்னாலே கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்ல. ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட் எங்கே வரும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப அது இந்த செகண்ட் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து அது வந்து பெண்ட் ஆகும். ஒரு ஸ்ப்ளைன் வரைகிறப்ப உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் நீங்கள் வைக்கிறப்ப செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்து தான் அது பெண்டே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் என்னோட செகண்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் ஹைட் எனக்கு இந்த பாயிண்ட்ல தான் வரும் அப்படிங்கிறப்ப நான் அங்கே ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த மவுஸை ட்ராக் பண்ணிட்டு இங்கே வரேன், எனக்கு இந்த இடத்துல தான் தேர்ட் பாயிண்ட் வரும் அப்படின்னு நான் சொல்கிறப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே வராது, எனக்கு கொஞ்சம் தள்ளி ஆரிஜின் கிட்ட தான் வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஹெச்ன்னு ஒரு இடத்துல ஸ்க்ரீனில் வருதுங்க, நான் மேலே வரைஞ்சிருக்க சின்ன லைனில் ஒரு ஹெச்ன்ற வருதுல, ஸோ அந்த இடத்துல தான் என்னோட செகண்ட் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ஷன் மாறவே மாறாது, அந்த இன்டர்செக்ஷன் அப்படியே இருக்கும் என்ன ஆனாலும் சரி. தெரியுதுங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த செகண்ட் பாயிண்ட் எங்கே ஃபிக்ஸடாக வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்க்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்லி வந்து எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வரணும், இல்லை எனக்கு இங்கே கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மாறவே மாறாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 3 பாயிண்ட் ஆர்க் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆர்க்கு மாறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்டார்டிங் வித் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படின்னா
ஓகே, போன இதுல வந்து நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஆர்டர் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹைட் பாயிண்ட், தென் எண்ட் பாயிண்ட். ஸோ ஓகே, இந்த இதுல எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்புட்டா கொடுக்க போறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென் செகண்டா கொடுக்க போறது உங்க எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம், செகண்ட் எண்ட் பாயிண்ட் எங்க ரீச் ஆகுன்றது நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஹைட்டுங்கிற பாயிண்ட்டே நீங்க கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அது கேசஸ் எல்லாம் மாறும்ல. சில நேரத்துல வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும் அந்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்றது தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு எண்ட் பாயிண்ட் எங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப ஒரு அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆர்க் ஆரம்பிச்சு இங்க எண்டிங் பாயிண்ட் இங்க வந்தா போதும்பா. நடுவில் எனக்கு அந்த ரேடியஸ்லாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அது எப்படி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கேசஸ்க்கு நம்ம டாகிள் பண்ணி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு சின்ன லைன் வரைஞ்சுக்கிறேன், ஈஸியா புரியும். ஸோ வந்து 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்டார்டிங் வித் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னோட ஆர்க்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வரும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் ஐ மீன் த எண்ட் பாயிண்ட், இந்த ஆர்க்கோட எண்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே தான் வரும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் மவுஸை மேலே இல்லை கீழே மூவ் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு ஆர்க் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னது. ஓகேங்களா? ஸோ போன ஐகான்ல வந்து 1 ஸ்டார்டிங் பாயிண்ட், 2 ஹைட் பாயிண்ட், 3 எண்ட் பாயிண்ட். இந்த ஐகானை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்டார்டிங் பாயிண்ட், 2 எண்ட் பாயிண்ட் அண்ட் 3 தான் வந்து ஹைட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு ரிக்வயர்டு ஹைட் இல்லை ஆர்க் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிச்சு போதும்பா, இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ இந்த ஐகான் இப்படி தான் வரையணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்த்தோம்னா ஆர்க். ஓகேல, ஸோ இந்த ஆர்க்குன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் 3 இன்புட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு அந்த ஆர்க்கோட ரேடியஸ் எவ்வளோ, ஐ மீன் டயமீட்டர் ரேடியஸ் எனிதிங் அது எவ்வளோ, நெக்ஸ்ட்டு அந்த ஆர்க் எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்றது. ஸோ 3 பாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட சென்டர் இங்கே தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் அந்த ஆர்க் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறப்ப இந்த இடத்துல அகெயின் ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த மவுஸ் அப்படியே ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பாத் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாத் கிரியேட் ஆகி எனக்கு இந்த இடத்துல இப்போ ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு கிளிக் பண்ணுறேன், என்னோட ஆர்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்க் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரேடியேட்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆர்க்கோட அப்ளிகேஷன் என்னோட ரேடியேட்டர் கிரியேஷன் ஃபைலில் இருக்கும். நான் அது வந்து அந்த வீடியோ வந்து பின்னாடி இந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் அதில் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்க் ட்ரா பண்ணுறது இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆர்க் வரைஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்ல வரைஞ்சிருக்கும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் ஐகான் செலக்ட் பண்ணி நம்ம அந்த லைனை ஐ மீன் அந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ரேடியஸ் காட்டும். ஸோ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம மாத்திக்கிட்டோம்னா அந்த ஆர்க்கோட டைமென்ஷன்ஸ் மாறிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்ப்ளைன் உங்களுக்கே தெரியும், நம்ம கண்டினியூஸ் பாயிண்ட் வைக்கிறப்ப ஒரு கர்வி லைன். ஸோ ப்ரீவியஸ் டாட் நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அது அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு லைனாக வரைஞ்சிட்டே போகிறேன், பாயிண்ட்டாக வச்சுட்டே போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கர்வி லைன் அப்படியே கிடச்சிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிக்வயர்டான ஸ்ப்ளைன் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். எஸ்கேப் கொடுத்தோம்னா அது வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா மொத்தமாக தான் செலக்ட் ஆகும், தனித்தனியாக செலக்டே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ப்ளைன் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளைன் பக்கத்துல கனெக்ட்னு ஒரு ஐகான் இருக்கு. ஸோ டூல் இருக்கு. ஸோ அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்ப்ளைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஆனால் அந்த ஸ்ப்ளைன் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக இல்லை. ஸோ இதை கம்ப்ளீட் ஆக்கணும், இதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் இந்த கனெக்ட்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கனெக்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டாட்டையும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்களா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோஸ்ட் லைன், ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு க்ளோஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த கனெக்ட்ன்ற டூலோட பர்பஸ். ஸோ எங்கேயாவது ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கனெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிப்ஸ்.
ஓகேங்களா? ஸோ எலிப்ஸுக்கு நம்ம இன்புட்டா குடுக்க வேண்டியது சென்டர்ல ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து அதோட லென்த், ஐ மீன் அந்த லாங்கிட்யூட்னல் லென்த் இருக்கும்ல இன்சைட்ல. ஸோ அதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம குடுக்க போறோம். ஸோ மீதி என்ன நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல மாத்திக்கலாம். ஓகேங்களா? எலிப்ஸ்ன்ற ஐகானுக்கு இப்போ நான் வந்து சென்டர் பாயிண்ட் மென்ஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணி டிராக் பண்றேன். இப்போ நான் ஹாரிசான்டல் லைன்ல டிராக் பண்றேன் அப்படின்றனால அந்த எலிப்ஸ் வந்து எலிப்ஸோட லாங்கிட்யூட்னல் ஆக்சிஸ் வந்து ஹாரிசான்டலா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதே நான் வந்து வெர்டிக்கல் லைன்ல எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். இதே சப்போஸ் எனக்கு ஆங்கிள்டா வேணும் அப்படின்றப்ப நான் மவுஸை எந்த சைட்ல மூவ் பண்ணி அதை டிராக் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்கிட்யூட்னல் ஆக்சிஸ் அதுக்கு மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிக்வயர்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீ லாங்கிட்யூட்னல் ஆக்சிஸோட லென்த்தை கொடுத்துட்ட. இப்போ எனக்கு லாட்டிடியூட்னல் ஆக்சிஸோட லென்த் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும் அப்படின்றப்ப நான் அங்கே ஒரு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு டைமென்ஷன் நம்ம கொடுக்குறப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எலிப்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாங்கிட்யூட்னல் ஆக்சிஸை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 275ன்றது எனக்கு வந்து 350 வரணும் அப்படின்றப்ப எனக்கு 350 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பேரபோலா பை ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா ஒரு பேரபோலா வரைய போகிறோம். ஸோ ஒரு பேரபோலா வரைகிறப்ப நம்ம அதில் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறது என்னன்னா அதோட மிட் பாயிண்ட். ஸோ அந்த பேரபோலான்றது ஒரு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நார்மலுக்கு வரும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு கீழே உள்ள ஒரு பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் லைன் பாயிண்ட் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டாப்பில் கொஞ்சம் இங்கே வரைகிறேன். ஸோ என்னோட பேரபோலாவோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்குது. இங்கே அந்த பாயிண்ட் அங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா, சென்டர் பாயிண்ட் அங்கே தான் இருக்குன்னு நான் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருது பேரபோலா மாதிரி. ஸோ அதை நான் அப்படியே கர்சரை வந்து வெர்டிக்கலாக அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலா வருது. இதே நான் கொஞ்சம் ஆங்கிள் திருப்பினேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரபோலாவும் மாறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு இவ்வளோ ஹைட் போதும், எனக்கு இவ்வளோ ஹைட்டு தான் அந்த சென்டர்லேருந்து ரீச் ஆகும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நான் அந்த பேரபோலா எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு வந்து இதே நான் அந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன்னா எனக்கு தெரியும். சாரி, இதுவே அந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன்னா எனக்கு தெரியும். ஸோ இப்போ லைன் இல்லாதனால நான் அப்ராக்ஸாக ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேரபோலா இப்போ தான் வரையவே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தெரியுதுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்புட்டாக கொடுக்கறது சென்டர் பாயிண்ட், அப்புறம் அதோட ஹைட் பாயிண்ட், அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்புறம் அதோட எண்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ எண்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு இங்கேயோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டா போதும், இல்லை எனக்கு ஃபுல்லாக கீழே வரைக்கும் வரணும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்படின்னா இங்கே கூட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த இடத்துல எனக்கு போதும் அப்படின்றப்ப இங்கே ஒரு கிளிக். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதோட டைமென்ஷன் எதுனா மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பேரபோலா பை ஃபோக்கஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்போலா பை ஃபோக்கஸ். ஸோ ஹைப்பர்போலான்றதும் சேம் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட்டாக வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து அந்த ஹைப்பர்போலா அப்படியே ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ எனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத நான் ரீச் பண்ணுறதுக்காக இப்படி கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதை அப்படியே ட்ராவல் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த பாத் எங்கிட்ட ட்ராவல் ஆகும் அப்படின்றப்ப நான் இங்கிட்டு வந்து எனக்கு இதோட போதும் அப்படின்னா நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹைப்பர்போலா பை ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ கோனிக்ஸ்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேட்டையாலே வந்து ப்ரொஃபைல் அண்ட் இந்த ரெக்டாங்கிளில் சில டைப்ஸ் பார்ப்போம். அண்ட் இந்த சர்க்கிள், ஆர்க் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளைன் கூட நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இதில் பார்த்தோம்னா எலிப்ஸ்ன்றதே கொஞ்சம் ரேர் தான், எனி ஸ்பெஷல் கேசஸில் யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னன்னா லைன். ஸோ லைனில் நிறைய இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், லைன். ஓகேவா? ஸோ லைனுன்றது ஒன்றும் இல்லை. லைனுன்றது இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி செகண்ட் பாயிண்ட் நான் கொடுக்குற வரைக்கும் அந்த லைன் வரும், அவ்வளோதான். ஸோ செகண்ட் பாயிண்ட் நான் கிளிக் இப்போ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைன் வருமானா வராது. ஸோ ப்ரொஃபைலில் மட்டும்தான் கண்டினியூஸாக வரும். ஓகேவா? ஸோ இந்த லைன் அப்படியே இருக்குது. அகெயின் எனக்கு இதில் ஒரு லைன் கண்டினியூஸாக நான் வரையணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் லைன் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட், அந்த சர்க்கிள் வித் ப்ளூ கலர் டாட் மாதிரி தெரியுது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதோட எண்ட் பாயிண்ட்ல இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கே ஒரு கிளிக் பண்ணேன்னா அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகி எனக்கு மறுபடியும் எங்கே வேணுமோ அந்த இடத்துல அகெயின் ஒரு கிளிக். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு டயக்ராம் வர வர நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வரைஞ்சிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லைன் ஐக்கான். ஓகே, ஸோ லைன் ஐக்கானுக்கு அப்புறம் நம்ம அடுத்து இருக்கிறது இன்ஃபினைட் லைன். ஓகே, ஸோ இன்ஃபினைட் லைன்றது ஒன்றும் இல்லை. இப்போ அந்த லைனை நம்ம எங்கே வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா நீங்கள் என்னதான் உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணாலும் அந்த லைன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினைட் லைன் நேமில் இருக்கிற மாதிரியே அந்த லைன் வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஹரிசாண்டலாக வேணுமா இல்லை வெர்டிக்கலாக வேணுமா இல்லை ஆங்கிள்டாக வேணுமா அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இங்கே இருக்குது ஆப்ஷன். ஸோ இப்போ இது ஹெச்ன்னு இருக்குது, ஸோ ஹரிசாண்டல் இருக்குது. நான் வந்து இப்போ இது வெர்டிக்கல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வெர்டிக்கல் வரும். இதே எனக்கு ஆங்கிள்டாக வேணும் அப்படின்றப்ப அது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ஒரு 2 பாயிண்ட் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ செக் இட். ஓகே, கரெக்ட், அதே தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறோம், அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் இந்த ஆங்கிளில் தான் வேணும் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்ஃபினைட் லைனா அப்படின்றது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ ஹரிசாண்டல் வேணா ஹெச், வெர்டிக்கல் வேணா வி, ஸோ ஆங்கிள் வேணா ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணுறப்ப அப்படியே தான் இருக்கும் அந்த லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ அது ஜூம் அவுட் பண்ணுறது உங்களுக்கு இதில் தெரியாது, ஏன்னா வேறு எந்த ஸ்கெட்சுமே இல்லை. ஸோ வேறு ஏதாவது ஸ்கெட்ச் இருந்தால் அது சின்னதாகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஆரிஜின் மட்டும்தான் இருக்கும், ஆரிஜின் சைஸ் மாறாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஃபினைட் லைன் அப்படின்ற டூல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பை டேஞ்சன்ட் லைன். அதாவது இப்போ ஒரு டேஞ்சன்ட்றது தெரியும், ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஏதாவது ஒரு லைனில் இல்லை கர்வில் ஏதோ ஒரு இதில் ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் ஆகணும். ஸோ பை டேஞ்சன்ட்ன்றப்ப 2 லைன் கர்வ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகணும் அப்படின்றப்ப இந்த இடத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் அண்ட் இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பை டேஞ்சன்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த லைன் இருக்குல்ல, சாரி இந்த சர்க்கிளோட சென்டர் இருக்குல்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹை பாயிண்ட் எடுத்துக்கும். ஸோ இதான் ஹையஸ்ட் ஹைட் உள்ள இந்த சர்க்கிள் உள்ள பாயிண்ட். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு லைன் வரணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன், ஸோ அது ஆரஞ்சாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டு இந்த சர்க்கிளில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த லைன் வரணும், எனக்கு வந்து இங்கே வரணும் இந்த பாயிண்ட்ல. ஸோ நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஒரு டேஞ்சன்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நான் இன்னும் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு வந்து இந்த மினிமம் ஸ்மால் சர்க்கிள் இருக்குல்ல, ஸ்மால் சர்க்கிளோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இந்த இடத்துல லைன் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு செலக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு டேஞ்சென்ட்டாக தான் வரும். ஸோ ரொம்ப அப்ராக்ஸாக தான் வந்து அந்த லைன் மீட் ஆகும், அக்யூரேட்டாலாம் மீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு லைன் வரைகிறேன், இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ பல கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ என்னன்னா அந்த சர்க்கிளோட உள்ள கட் ஆகிட்டு வருதுங்களா, ஸோ அதனால தான் அந்த பாப்அப் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த மாதிரி டேஞ்சென்ட்ன்றது இதுதான். ஸோ 2 சர்க்கிள் ஒரு கர்வில் ஏதாவது இருக்கிறப்ப அதுக்கு நடுவில் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றப்ப நீங்கள் பை டேஞ்சென்ட் லைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான் பார்த்தோம்னா பைசெக்டிங் லைன். ஓகே, பைசெக்டிங் லைன்றது என்னன்னா ஏதோ ஒரு 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் வரைகிறேன். இப்போ இந்த 2 லைனும் வந்து நடுவில் இன்டர்செக்ட் ஆயிருக்குங்களா? ஸோ இப்போ இந்த 2 லைனு அந்த இன்டர்செக்ட் ஆகுற ஆங்கிளுக்கு நார்மலாக வந்து ஒரு லைன் பாஸ் ஆகும். ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐகானில் பார்த்தீங்கன்னா 2 லைட் ப்ளூ லைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிற இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ அதுக்கு நடுவில் டார்க் ப்ளூ லைன்ன்றது தான் வந்து இப்போ வரைய போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இன்னொரு லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்களா
அந்த இடத்துல வந்து ரெண்டுத்துக்கும் சென்டரா ஆர் நார்மலா வந்து ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ஆங்கிள் இருக்கும். கரெக்டாக சென்டரில் பிரிச்சிருக்கோம் அண்ட் அது வந்து ஒரு இன்ஃபனைட் லைன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஜூம் அவுட் பண்ணுறப்ப அந்த இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து சின்னதாகிட்டே போகுது, ஆனால் அந்த லைன் பைசெக்டிங் லைன் வந்து எதுவுமே ஆகலை. ஸோ அது வந்து ஒரு இன்ஃபனைட் லைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பைசெக்டிங் லைனோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணுறது புரிஞ்சுச்சா? ஸோ ரெண்டு லைன் இன்டர்செக்டிங் லைன் இருக்கு, அந்த இடத்துக்கு நடுவில் எனக்கு ஒரு லைன் வேணுங்கிறப்ப நான் அந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த லைன் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஐகான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைன் நார்மல் டு கர்வ். ஓகே, ஸோ லைன் நார்மல் டு கர்வ்ன்றது ஒன்றும் இல்லை. நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு லைன் வரைகிறேன், இதுக்கு நார்மலாக எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படிங்கிறப்ப நான் அந்த ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல தான் வேணும், இல்லை எனக்கு இந்த பாயிண்ட்ல வேணும்ப்பா, எனக்கு நார்மலாக ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த லைனில் அந்த பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் மவுஸை மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து வரும். ஸோ உங்களுக்கு ரிக்வயர்ட் லென்த் கிடச்சதுக்கப்புறம் அகெயின் ஒரு கிளிக், அவ்வளோதான். ஓகேங்களா? எப்படின்றது புரியுதா? நான் மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். என்னென்னா ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ அந்த லைனில் எனக்கு இந்த பாயிண்டில் எனக்கு ஒரு நார்மலாக ஒரு லைன் வரணும்ப்பா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோம், அந்த லைனில் அந்த பாயிண்ட் எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு மவுஸை மூவ் பண்ணுறப்ப அந்த லென்த் அப்படியே வேரி ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரிக்வயர்ட் வேணுமோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைன் நார்மல் டு கர்வ் அப்படின்ற டூல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ். ஆக்சிஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது சர்க்கிளில் ஒரு இது மாதிரி வரைகிறீங்க, இல்லை எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வேணும், அதை சென்டராக வச்சுட்டு தான் நான் மற்ற எல்லாத்தையும் வரைய போகிறேன், ஸோ எனக்கு அது வந்து ஒரு மிடில் இருக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ்ன்றது அது ஒரு டாட்டர் லைன், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக வந்து மாறிக்கும். ஓகேங்களா? இது வந்து இப்போ நீங்கள் 3Dயில் மாற்றினீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து மிரர் பண்ணிவிட்டு நான் அதை 3Dயாக மாற்றுறப்ப அது 3Dயாக ப்ரொஜெக்ட் ஆகாது, ஏன்னா வந்து நடுவில் லைன் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி அதை வந்து நார்மல் லைனாக பிஹேவ் பண்ணாமல் மாற்றுறோம். ஸோ அதே தான் இந்த ஆக்சிஸும் அதே தான், இது வந்து ஒரு நார்மல் லைனாக பிஹேவ் ஆகாது. இப்போ நான் இந்த இடத்துல வரைஞ்சிட்டேன்னா, ஸோ நான் இப்போ உங்களுக்கு 3D பிளேனுக்குள்ளே போய் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3D பிளேனில் வரப்போ ஒரு லைனுமே இல்லை, அந்த டாட்டர் லைன் மறைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு லைன் வரையணும் அப்படின்றப்ப நீங்கள் ஆக்சிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அகெயின் வந்து ஸ்கெட்ச் பிளேனுக்குள்ள வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா பாயிண்ட். ஓகேங்களா? பாயிண்ட் பை கிளிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் பை கிளிக்கிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு லைன் இங்கே வரைகிறேன், லைனோ சர்க்கிளோ ஆர்க்கோ இல்லை எனிதிங், இல்லை நான் ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ஹெக்ஸகனோ எனிதிங் வரைகிறேன், அதில் எனக்கு எங்கேயாவது எனக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் பை கிளிக்கிங் அப்படின்றப்ப, ஸோ இந்த ஐக்கான் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் வரணும்ப்பா அப்படின்னோம்னா நம்ம அந்த இடத்துல ஒரு கிளிக். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அந்த இடம்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ அது வந்து பாயிண்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐக்கான் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் பை யூசிங் கோஆர்டினேட்ஸ். ஓகே, பாயிண்ட் பை யூசிங் கோஆர்டினேட்ஸ், சர்க்கிள் பை பாயிண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே தான் பாயிண்ட் டெஃபினிஷன் அங்கே அந்த இடத்துல கீழே ஒரு பாப்அப் வருது. ஸோ அதில் வந்து ஹாரிசாண்டலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், வெர்டிக்கலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ அதை நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தோம்னா ஈக்விடிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஈக்விடிஸ்டன்ட் பாயிண்ட்டுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, எனக்கு இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே ஈக்விடிஸ்டண்ட்டாக நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு இந்த லைன் வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் எனக்கு வந்து இப்போ ஒரு இது எவ்வளோ இருக்குது 2950. ஓகே, நான் வந்து 1000 மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட லைன் வந்து நான் 1000 mm வச்சுருக்கேன். ஸோ 1000 வரப்போ இதை நான் வந்து 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும் பை பாயிண்ட்ஸ் அப்படின்றப்ப நான் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஈக்விடிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 10 பாயிண்ட்ஸ், அதாவது இங்கே நியூ பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 நியூ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பேசிங் லென்த் எல்லாமே வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இப்போ 10 பாயிண்ட்ஸ்ன்றப்ப எனக்கு 11
பார்ட்ஸாக அது பிரிச்சிருக்கு கரெக்டுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது 10 பார்ட்ஸ் தான் சொன்னேன். ஸோ 10 பார்ட்ஸ்ன்றப்ப இங்கே ஒரு பாயிண்ட்ஸை குறைச்சிடலாம். ஸோ 9 பார்ட்ஸ்ன்னு வரப்ப எனக்கு பார்த்தீங்களா ஸ்பேசிங் வந்து 100, நான் சொன்ன மாதிரி 100. ஸோ லென்த் வந்து டோட்டல் 1000. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 10 பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 9 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஒரு இது மைனஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிக்வயர்டு ஈக்வி டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து 100 mm வந்து எனக்கு பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவாகவே டைமென்ஷன் அங்கே கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டோட ப்ரொசீஜர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் தான். மாதிரி இப்போ ஒரு 2 இன்டர்செக்ஷன் லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஸோ அதை இன்னொரு லைனால் இன்டர்செக்ட் பண்ணுறேன். இன்டர்செக்ட் பண்ணியிருப்ப இதோட கரெக்டான அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட், ஐ மீன் அந்த இன்டர்செக்ட் ஆகிற கோஆர்டினேட்டில் எனக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப இந்த ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த லைனையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு சின்ன பாயிண்ட் தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வீடியோ, இந்த 2 வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டியால 2D ஸ்கெட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு 2D ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. பட் அதில் சில எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைக் டூல்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபில்லட், சாம்ஃபர், மிரர், ஸோ இந்த மாதிரியான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2D ஸ்கெட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதில் மேபி எனக்கு கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் சாம்ஃபராக வேணும், இல்லை எனக்கு வந்து இதை அப்படியே மிரர் பண்ணணும் இந்த டயக்ராமை அவர் இந்த ஸ்கெட்சை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்து ஆப்ரேஷன் டூல்பார் அப்படின்ற ஒரு டூல்பார் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.